சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருப்பதை நான் ஒரே ஒரு முறை சொல்லட்டுமா? என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய மனதில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கமே ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், நான் செய்யும் ஒரு விஷயங்கள் கூட அடுத்த கட்டத்திற்கு போகவே இல்லை. எல்லாமே எனக்கு மன வருத்தத்தை மட்டுமே அளிக்கிறது. நானும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இப்பொழுது வாழ்க்கை மாறும், அப்பொழுது வாழ்க்கை மாறும் என்று என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது? ஒரு முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் பார்க்க கூடாதா? படிக்கும் வயதில் படிப்பு சரியாக வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு அளவு நானும் படித்தேன். இப்பொழுது நானாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டும் என்ற அதை எதற்காக இவ்வளவு தடைகளையோ தடுமாற்றங்களையோ நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை சாயி. நானும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை இன்று மாறும் என்று சொன்னால் எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கை மாறவில்லை. அதுதான் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஏதாவது கோவிலுக்கு போக வேண்டும் என்று தோன்றினால் கூட தெய்வம் ஒன்றுமே செய்யவில்லையே அப்படி என்று தோன்றுகிறது. ஆனாலும் எனக்கு வேறு யாருமே இல்லை. வேறு யாரையும் என்னால் நாடி போகவும் முடியாது. எல்லோரையும் பார்த்து ஏமாந்து விட்டேன். எனக்கு உங்களை தவிர ஆள் இல்லை. நீங்கள் என்ன அடித்தாலும் என்னத்தான் என்னை செய்தாலும் உங்களை நான் ஒரு பொழுதும் விடவும் மாட்டேன், விடவும் முடியாது என்று என்னிடம் புலம்புவார். ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு வரும் பொழுது உனக்கு ஆசையாக இருக்கும், இந்த கோவிலுக்கு வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போனதுல இருந்து நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு. ஆனாலும் அதே விஷயம்தான் உனக்கு தொடர்ந்து நடக்கும் பொழுது அடுத்தது நீ என்ன நடப்ப? இனிமே எந்த கோயிலுக்கும் போக கூடாது, காசு செலவு பண்ணிட்டு போறேன், ஆனா எதுவுமே நல்லது நடக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தானே உன்னுடைய மனசுல எப்பொழுதும் வச்சுட்டே இருக்க. மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. என்னப்பா சொல்ற, இத்தனை வருஷம் மாறாததா, இப்போ மாறப்போகுது அப்படின்னு நீ கேட்கலாம். ஏன்னா நீ கேட்கறதுல ஒண்ணும் தப்பே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட. ஒவ்வொரு நிமிஷமும் நீ எது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நான் தான் கஷ்டப்படுத்தினேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதற்கெல்லாம் அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்ற வேண்டும். நான் என்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் செய்வேன், நல்லதுதான் எப்பொழுதும் செய்வேன் என்று புரிய வைக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காகவே வந்துவிட்டேன் இந்த சாய். உன்னுடைய வாழ்க்கையில் நேரம் சரியில்லை என்பது முற்றிலும் உண்மைதான். உன்னுடைய நேரம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எல்லோருடைய ஜாதகத்தையும் வைத்துப்பார், ஒரே நேரம் தான் நடக்கும். இதுதான் விதி. எல்லோருக்கும் நேரம் நல்லது நடந்தால் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே நேரம் சரியில்லை என்ற ஒரு இடத்தில் தான் இருக்கிறீர்கள். இந்த இடங்களிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் என்று கொஞ்சம் யோசியுங்கள். அழுது கொண்டு புலம்பிக் கொண்டும் இருந்தால் வாழ்க்கையோ மாறாது. அது இந்த ஒரு விஷயத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று வழியை காட்டுகிறேன். குடும்பத்திற்கு நேரம் சரியில்லை என்ற பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சரியில்லை, அப்பொழுது நாம் நடப்பது எல்லாமே அந்த சாயிடம் விட்டுவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா நேரமும் உங்களை யாராவது பேசிக்கிறார்கள், அதாவது தப்பா பேசுறாங்க, உங்ககிட்ட சண்டை போடுறாங்க, நீ அமைதியா இருந்தாலுமே சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நீயும் கத்திக்கிட்டு நிக்காத. அவங்க கத்துறாங்க, அதுக்காக நீ திருப்பி கத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நீ அமைதியா இருந்துட்ட அப்படின்னா அவங்களுக்கு என்ன முறையில கேட்கணுமோ, என்ன விஷயத்த கேட்கணுமோ அப்படி நான் கேட்பேன். புரியுதா? எந்த விஷயத்த கேட்கணுமோ அந்த முறையில நான் கேட்பேன். நீ சாதாரணமா கத்திட்டு வந்துருவ, ஆனா நான் கேட்க ஆரம்பிச்சேன், ஒருத்தவனை தப்பா பேசுறானோ இல்லை உன்னை கஷ்டப்படுத்துவது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்கிறானோ அவன்கிட்டலாம் நீ சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ என்னால் கேட்க முடியாது. நீ தான் திரும்ப பேசிட்டியே, அவனுக்கு நிற்கிறாதான் நீ பேசிட்டில,
அப்படின்னு நான் விட்டுருவேன். அதுவே நீ அவனுக்கு நிகரா பேசாம தெய்வம் பார்த்துக்கோ அப்படின்னு நீ வந்துட்டன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே அவனுக்கு நேரம் எப்பொழுது கொஞ்சம் சரி இல்லாம இருக்கோ அப்போ அவனை அடிச்சிருவேன். புரியுதா? கஷ்டம் என்ற ஒன்றை கொடுத்து அவனை அடிப்பேன். அதனாலதான் சொல்வேன், எப்பயுமே ஒருத்தன் பேசுறானா விடு. நீ எதனால உன்னை பேசுறான், ஐயே நீ என்ன எது செஞ்சாலும் அது விளங்கவே மாட்டேங்குது, எது செஞ்சாலும் உருப்பிட மாட்டேங்குது, நீ என்ன உன் குடும்பத்திற்கு தத்திரியமா இருக்க, உன் நேரம் தான் உன் குடும்பத்தை போட்டு வாட்டுது, உன் கையால எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு நேராவும் பேசிட்டு பின்னாடியும் போய் பேசிட்டு உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறான் நீயே சொல்லு. எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறான். நேரம் உனக்கு சரியில்லை, நேரம் உனக்கு தவறா இருக்கு, நேரம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கு, அது ஒரு பங்கு இருக்கட்டும். ஆனாலும் இவன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசும்போது உன்னுடைய மனம் எந்த அளவுக்கு வலிக்கிறது, வேதனையை கொடுக்கிறது என்பது எனக்கு தெரியும். என்னிடம் அப்பப்போ வந்து சொல்வேன், நீ கஷ்டம் கொடுக்கறது கூட எனக்கு அவ்வளவா தெரியல, தாங்கிக்கிட்டு ஏதோ ஓட்டுறேன். ஆனா இந்த சுத்தி இருக்கிற ஆட்கள் என்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க, என்னை கண்ணீரை சிந்த வைக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க, உனக்கு ஏன் என்னை இவ்வளோ அளவுக்கு கஷ்டப்படுத்துற அப்படின்னு நீ கேட்குற. எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒருத்தன் கஷ்டப்படுத்துறானா கஷ்டப்படுத்தட்டுமே, அதனால என்ன, எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். மாறாதது என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே மாறும். அவ செய்யற வினை அவன் அனுபவிக்கிறான். இப்ப நீ ஏதோ ஒரு நேரம் செஞ்சதுனால இப்ப அனுபவிக்கிற. அதே போல உன்னை பேசிட்டு அவ இருக்கான் பாரு, அவன் நிச்சயமா உன்னை பேசிட்டு சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிற, அவனுக்கும் உன் நிலைமை வரும். அப்போதான் தெரியும் யாரு தர்த்திரியம் யாரு தர்த்திரியம் இல்லை அப்படின்னு தெரியும். உன்னை இப்ப எல்லாருமே தர்த்திரியம் முடிச்சவ, இவளுக்கு ராசியே கிடையாது, இவ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்துதான் நல்லா இல்ல, அவங்க கெடுத்துட்டு இப்ப இங்க வந்துட்டா, என்னென்னமோ பேசுறாங்க. இப்ப நீயே அவங்க எல்லாம் பேசுறத பார்த்துட்டு ஐயோ நம்ம அப்படிதானோ, நம்ம ராசி இல்லாதவளோ, தத்ரியமா இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு எண்ணமே வந்துருச்சு. அடுத்தவங்க பேசுறது பேசட்டும், நீ என்ன பேசணும், நீ என்ன நினைக்கணும், உன் வாழ்க்கையில எதுவுமே நம்ம முடிவு செய்யறது இல்லை, தெய்வம் ஏற்கனவே முடிவு செஞ்சு அனுப்புனதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால நீ தர்த்திரியமோ நீ அதிர்ஷ்டம் இல்லாதவளோ இல்லை, எல்லாம் உங்களுடைய நேரம் தான் உங்களை வாட்டி வதைக்கிறது. யாரை பற்றியும் இதை சொல்லிட்டாங்களே அதை சொல்லிட்டாங்களே, நம்மள போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னு கவலைப்படாது. வாய் இருக்குன்னு 1000 பேசலாம், ஆனா அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் பொழுது தண்டிக்கும் பாரு, அப்போ எல்லாருமே பதில் சொல்லிதான் ஆகணும். அவர்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் என் வாழ்க்கையில நான் இப்படிதான் அப்படிதான் நினைக்காத, அது முற்றிலும் தவறான ஒன்று. உன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் துணை இந்த சாய். இந்த சாய்க்கு தெரியும் எல்லாமே, ஒண்ணு விடாம எல்லாமே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான எதிர்பார்ப்பும் இந்த சாய் செய்து தருவேன் என்று உனக்கு தெரியும். ஆனாலும் உனக்கு என்ன கொஞ்சம் வருத்தம், ஏன் என் அப்பா இன்னுமே செய்யாம இருக்காரு அப்படிங்கிறதுதான். ஏன் நானா ஒரு விஷயத்த செஞ்சா கூட என் அப்பா இன்னும் எனக்கு உறுதுணையா இல்லாம தடுத்துக்கிட்டு இருக்காரு, என்னையே முன்னேற விடல, என்னை எல்லாரும் சொல்றாங்க தத்திரியம்னு. அதே மாதிரி தானே என் வாழ்க்கையில எல்லா விஷயமும் தடைகளா இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா தெய்வம் வழி வகுக்குதா அப்படின்னு நீ கேக்குற. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது, காலம் பதில் சொல்லும். அதாவது யாரெல்லாம் உன்னை தர்த்திரியம் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையானது இப்படிதான் இருக்கும், உன் ஜாதகத்தை நான் பார்த்துட்டேன் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாமே உன்கிட்ட வந்து பணம் கேட்பாங்க. பணம் உதவி செய்யி, என்னோட வாழ்க்கையில எனக்கு இந்த கஷ்டம்,
அந்த கஷ்டம் உதவி கேட்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்வாய். உன்னுடைய தொழில் உயரும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னுடைய தொழிலை நீ முன்னுக்கு கொண்டு வருவாய். இப்பொழுது உனக்கு 5ஐயும் 10ஐயும் கொடுத்துக்கிட்டு இருக்க தொழில் நாளைக்கு பல லட்சம்னு கொடுக்கும். அப்போ எல்லாரும் எங்க போய் அவங்களுடைய முகத்தை வைப்பார்கள் என்று பார்க்கலாம். உன்னை யார் ராசி இல்லாதவன், தத்ரியம் பிடித்தவன் என்று சொன்னார்கள். எல்லாருக்குமே நீ உதவ போகிறாய். எல்லோருக்குமே நீ யார் என்பதை காட்டப் போகிறாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களானது வரும் நேரம் வந்துவிட்டது. நான் இப்ப சொல்லிட்டேன், இதனால நாளைக்கே இது நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உடனேவும் நடக்கும், ஒரு 2 நாள் கழிச்சும் நடக்கும், எப்ப வேணாலும் நடக்கும். உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நடக்கும், ரொம்ப நாள்லாம் ஆகாது. புரிஞ்சுதா? நம்பிக்கை வையுங்க, அந்த ஈசன் மேல நம்பிக்கை வையுங்க. நீங்க வணங்குற குலதெய்வத்து மேல நம்பிக்கை வையுங்க. மலை போல நம்புற சாய் மேல, என் மேல நம்பிக்கை வைங்க. உங்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உங்களுடைய ஒவ்வொரு நாளும் இன்பத்தை மட்டுமே தான் குறிக்கும். துன்பம் என்ற ஒன்றுக்குள் உங்களுடைய வாழ்க்கை போகாது. ஏற்கனவே பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துரோகங்களாகவே நடந்து விட்டது. இதற்கு மேல் துரோகங்களை பார்ப்பதற்கு உங்களிடமும் தெம்பில்லை, எனக்கும் அது கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் அல்ல. எல்லாவற்றுக்கும் நான் துணை இருப்பேன். எல்லா நேரத்திலும் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் அள்ளி கொடுக்க இந்த சாய் இருக்கிறேன். நம்பிக்கையோடு வாழுங்கள். எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாகவும் அற்புதமாகவும் நடக்கும் என்பதை நான் சொல்கிறேன். சந்தோஷமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.